அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, தற்பொழுது மத்திய கிழக்குல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், இதனால ஏற்படக்கூடிய அந்த பதட்டங்கள், பீதிகள், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில உலகத்துடைய பல நாடுகள் சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்தியா மாதிரியான நாடுகள்ல இன்னும் பொருளாதார பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் உண்மை என்ன அப்படின்னா, இது தேர்தல் காலமா இருக்கிறதுனால இந்த தேர்தல் சூழ்நிலையில எந்த விதமான விலைவாசி உயர்வையும் இங்க யாரும் கொண்டு வர தயாரா இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனடியாக மிக நிச்சயமாக விலைவாசிகள் பெரிய அளவுல ஏற்றம் காணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மத்திய கிழக்கு போர் ஓயாம நடந்துகிட்டே இருக்கு. தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருந்தாலும், அதாவது இப்போ ஒரு கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், 2 வாரத்துக்கு அப்படின்னு சொன்னாலும், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான்ல அந்த பேச்சுவார்த்தை. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 வாரத்துக்கு அமைதின்னு சொல்லி இருந்தாலும், உண்மையில இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியில இருந்தே அமைதி மத்திய கிழக்குல வரல. ஈரான் மீதான தாக்குதல் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயமே தவிர, மற்றபடி லெபனான் மீதான தாக்குதலும், காசா மீதான தாக்குதலும், சிரியா மீதான தாக்குதலும் வழக்கம் போல நடந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான், துருக்கி குறிவைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த போர் ஓயாம நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில அமெரிக்கா ஒரு 2 வாரமாவது ஒரு கேப் வேணும் அப்படின்னு அவங்கதான் விரும்பினாங்க. ஈரான் உண்மையில இந்த போர் நிறுத்தத்துக்கு வரல. பாகிஸ்தானை வச்சு அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஈரான் இந்த போர்ல அவங்கதான் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இது வரைக்கும் நடந்த இந்த போர்ல முதல்ல அமெரிக்கா இந்த இஸ்ரேலை உருவாக்கும் பொழுது நாம சொல்ற பேச்சை இஸ்ரேல் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவங்க உருவாக்குனாங்க. இன்னைக்கு அப்படியே நிலைமை மாறி இஸ்ரேல் சொல்லக்கூடியதை அமெரிக்கா கேட்கக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கிறது. ட்ரம்ப் மட்டுமல்ல, யார் அந்த இடத்துக்கு வந்தாலும் அமெரிக்கா இப்படிதான் இனிமே செயல்படுங்கிறதுனால அந்த தைரியத்துல நெதன்யாஹூ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானோட யுத்தத்தை நாங்க தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட சேர்ந்தே இதை செய்வோம் அப்படின்னு அவர் தனியா அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப இவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. மிக நிச்சயமாக மத்திய கிழக்குல இந்த போர் சூழல்ங்கிறது ஓயாத ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த போர் சூழலை மார்க்க அடிப்படையில நாம எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ மார்க்கம் இந்த போர் சூழலை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு, அதே இந்த போர் சூழலை மார்க்கத்தோட கொண்டு சேர்க்கணும், மார்க்கம் இது சம்பந்தமா முன்னறிவிப்பு செஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். முஸ்லிம்களுக்கே கேள்வி வரலாம், முஸ்லிம் இல்லாதவர்களுக்கும் கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போரை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அரசியலுக்காகவோ அதிகாரத்துக்காகவோ இது நடக்கக்கூடிய ஒரு போர் அல்ல. எல்லை பிரச்சனை காரணமாக நடக்கக்கூடிய ஒரு போர் அல்ல. இப்ப இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு 2 நாடுகள், இவங்களுக்குள்ள எல்லையில பதட்டங்கள் இருக்கு, போர்களும் நடக்குது, அவ்வப்போது துப்பாக்கி சூடுகளும் நடக்குது. ஆனா இதெல்லாம் கௌரவ பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கூட பிரச்சனைகள் இருக்கு. இதுவும் ஒரு கௌரவ பிரச்சனை தான். சைனாவுக்கும் தைவானுக்கும் பிரச்சனை இருக்கு, அதுவும் ஒரு கௌரவ பிரச்சனை தான். வடகொரியா, தென்கொரியாவுக்கும் பிரச்சனை இருக்கு, போர்கள் நடந்திருக்கு, பதட்டங்கள் இன்னும் அங்க தனியல. அப்ப அதுவும் ஒரு கௌரவ பிரச்சனை தான். ஆனால் இந்த இஸ்ரேல் வெர்சஸ் இந்த அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் பிரச்சனைங்கிறது கௌரவ பிரச்சனை கிடையாது, வெறுமனே அரசியல் பிரச்சனையும் கிடையாது. அப்ப அதை தாண்டி அங்க சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா கௌரவ பிரச்சனை, வெறுமனே அரசியல் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, உலகத்துடைய மிக முக்கியமான ஒரு இடம் அந்த அல்-அக்ஸா, அதையே அவங்களால கிட்டத்தட்ட 40 நாள் மூடி வைக்க முடிஞ்சிருக்கு. யாரும் அதுக்கு செய்யறதுக்கு துணிய மாட்டாங்க. ஆனால் அது நடந்திருக்கு. கூடவே சேர்ந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அந்த அரபு நாட்டு மன்னர்கள், அரசர்கள், அரசாங்கங்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது அரசியல் ஆதிக்கம் அப்படிங்கிறத தாண்டி, கௌரவம், தன்மானம் அப்படிங்கிறத தாண்டி இங்க வேற ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இந்த போருக்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நம்ம முன்னாடி இப்போ நிக்குது. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு தெரியும். அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கனவில் ஜியோனிஸ்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அகண்ட இஸ்ரேலுக்கான ஒரு யுத்தமாக இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க
அப்படின்னா முதல்ல பாலஸ்தீன் முழுமையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. 1948 ஆரம்பிச்சு தொடர்ந்து எங்களுடைய பாதுகாப்புங்கிற பேர்ல தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோர்டானுக்குள்ள அவங்க போனாங்க. ஜோர்டானுடைய அந்த பல இடங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்புறம் சிரியா, அந்த கோலன் ஹைட்ஸ், அது யாராலுமே வெற்றி கொள்ள முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் ரொம்ப அழகா அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதையும் அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி லெபனான் இன்னைக்கு கண்ணெதிரில் நம்ம பார்க்குறோம். பல இடங்கள்ல அவங்க உள்ள போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பல இடங்களை அவங்க ஆக்கிரமிச்சாங்க. 1975 அந்த காலகட்டங்கள்ல. இப்ப தொடர்ந்து லெபனானுக்கு உள்ள தலைநகரம் வரைக்கும் தாக்குதல் நடத்தப்படுது. தரைப்படைங்கிறது எல்லையை தாண்டி பல கிலோமீட்டர் உள்ள போயிருக்கு. நாங்க இஸ்புல்லாவை தான் தாக்க போறோம், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி உள்ள போன அந்த படைகள் போன இடம் வரைக்கும் எங்ககிட்ட இனிமே நிரந்தரமாவே இருக்கும் அப்படின்னு ரொம்பவும் தெளிவா அதிகாரப்பூர்வமா இஸ்ரேல் அறிவிக்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு லெபனான் நாட்டு தலைவர்கள், பிரதமர்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது போக இந்த அரபு நாடுகள், மன்னராட்சி நாடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னா தங்களை தற்காத்து கொள்ள கூட முடியல. அதாவது ஒரு போருக்கு போக முடியலங்கிறது வேற விஷயம். தங்களை தற்காத்து கொள்ள கூட முடியாத ஒரு பலவீனமான நிலையில் இவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வரலாறு தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அகண்ட இஸ்ரேலுக்கான பாதைகள் ரொம்பவும் சுலபமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இதுல இருந்து ரொம்ப தெளிவாவே பார்க்கிறோம். அப்போ இந்த அகண்ட இஸ்ரேலை இந்த ஜியோனிஸ்டுகள் நாடுவது ஏன், இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்ம நேரடியா பார்க்கும்போது இந்த ஜியோனிஸ்டுகள் இஸ்ரேல்ங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அமெரிக்காவை பின்னணியா வச்சு அமெரிக்காவுடைய அந்த அதிகார பலம், வலிமை, அப்புறம் அந்த வீட்டோ பவர், இதையெல்லாம் வச்சு தங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா தஜ்ஜால். அவன் தான் இந்த விஷயத்த பின்னணியில இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மார்க்கத்துல அடிப்படையா வச்சு நாம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன் தஜ்ஜால் இதை செய்யணும் அப்படின்னா அவனுடைய நோக்கம்தான் ஒற்றை உலக ஆட்சி அப்படிங்கிற ஒரு கொடைக்கு கீழே இந்த உலகத்தை கொண்டு வரணும், அதிகார கொடைக்கு கீழே அப்படின்னு. அது அவனுடைய அதிகார கொடைக்கு கீழே இப்லீஷுடைய அதிகாரத்தை அவன் வெளியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம உணர முடிகிறது. நம்ம ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா அகண்ட இஸ்ரேல்ங்கிறது நேரடியான கட்டுப்பாட்டு பகுதி. அது போக ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிற பேர்ல மொத்த உலகத்துக்குமான ஒரு அதிகார பீடமாகவும் இந்த இஸ்ரேல் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த உலகம் முழுக்கவே ஒரே சட்டம், ஒரே பண்பாடு, கலாச்சாரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. தஜ்ஜாலை பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சு கொள்ள முடியும். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் ஒற்றை உலக ஆட்சியை உருவாக்கணுங்கிறதுல ரொம்பவும் தீர்க்கமான ஒரு முடிவுல இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் இப்படிப்பட்ட ஒருத்தனை இறை தூதர் மக்களுக்கு சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக அவருடைய வாழ்நாள்ல கடைசி பகுதியில தான் தஜ்ஜாலை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாருங்கிறது தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட அவருடைய இறப்பிற்கு ஒரு மாசம் அல்லது அதிகபட்சம் 2 மாசம் இருக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல தான் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பத்தின விஷயத்தையே வெளிப்படுத்துறாங்க. ஆனா வெளிப்படுத்தும் பொழுதே அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மக்களை ரொம்பவும் மிரட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இறை தூதருடைய தோழர்கள் எல்லாருமே தஜ்ஜாலுடைய வருகை பத்தி கேட்கும் பொழுது மிரண்டு போயிட்டாங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பத்தி சொன்னதாக இம்ரான் பின் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஸ்லிம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கவங்க சொன்னதாக 5645வது ஹதீஸ். அதுல என்ன வருது அப்படின்னா ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரும் வரை தஜ்ஜால் விஷயத்தை தவிர பெரிய விஷயம் ஏதும் ஏற்பட போவது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இது தஜ்ஜாலுடைய வருகையுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து மறுமை நாள் வரைக்கும் தஜ்ஜால் மாதிரியான ஒரு குழப்பம், ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவனுடைய வருகைங்கிறது இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்காது, ஒரு பயங்கரமான ஒரு வருகையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் மிரட்டலா இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நூஹ் அவர்களுக்கு பிறகு வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி
தமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை. நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. முஸ்லிம் ஹதீஸ் 5628. அப்ப இந்த ஹதீஸ்கள் மூலியமாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த தஜ்ஜாலுடைய வருகைங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவமானது. ஆனால் இந்த உலகத்துக்கு அது நல்ல செய்தி கிடையாது. இந்த உலகத்துக்கு அது ஒரு சரியான ஒரு விஷயமும் கிடையாது. உலகத்துடைய ஒட்டுமொத்த ஒழுங்கமைப்பையும் அவன் சீர்குலைத்து ஒவ்வொரு சமுதாயத்தையுமே வழிகேட்டுல ஆழ்த்தி, அதே சமயம் உலகத்தையே தன்னுடைய அந்த ஒற்றை ஆட்சிக்கு உட்படுத்துவதற்கு முயற்சி செய்வான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் தஜ்ஜாலுடைய வருகை ரொம்ப முக்கியத்துவமானதாகவும் அதே சமயம் கூடவே ரொம்பவும் பயங்கரமான ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா, தஜ்ஜால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறவன் மட்டும் அல்லாமல் அவன் இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதனால இந்த உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும், உலகமே தீமையினால் சூழும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பத்தி முதல் முறையாக அறிவிக்கும் பொழுதே எந்த அளவுக்கு மக்கள் பீதியில இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 1808வது ஹதீஸ், அதுல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரியாது சாலிஹின்ல நவாஸ் இப்னு சமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் காலை தஜ்ஜால் பற்றி நபி அவர்கள் கூறினார்கள். பேரிச்ச மரத்தின் கீற்றில் அவன் ஒளிந்திருக்கலாம் என நாங்கள் எண்ணும் அளவுக்கு அவனை பற்றி நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள். அவர்களிடம் நாங்கள் மாலை நேரத்தில் சென்ற பொழுது எங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு, உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார்கள். இறைத்தூதர் அவர்களே, காலையில் தஜ்ஜால் பற்றி நீங்கள் கூறினீர்கள், அவன் பேரிச்ச மர கீற்றிலிருந்து மறைந்திருப்பானோ என அவனை நாங்கள் எண்ணும் அளவுக்கு நீங்கள் தெளிவாக கூறினீர்கள் அப்படின்னு இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஹதீஸா வருது. அப்ப இவங்க இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் பத்தி அறிவிக்கும் பொழுது எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஒரு பேரிச்ச மரத்துடைய கீற்றில் அவன் ஒளிந்திருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பயந்துட்டோம் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இது போக இன்னொரு விஷயமும் வருது. என்ன அப்படின்னா, நபி தோழர்கள் தஜ்ஜாலை பத்தி இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த உடனேயே அதுக்கப்புறம் அவங்க சில தோழர்கள் ஒன்னா கலந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்ப தஜ்ஜாலை பத்தின பயம் அதிகமாகி ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு, ஒரு பேரிச்சமான ஓரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எட்டி எட்டி பாக்குறாங்க, இந்த பக்கமா இருந்து தஜ்ஜால் வருவானோ அப்படிங்கிற அளவுக்கு. அப்ப எந்த அளவுக்கு இறைத்தூதர் அவர்கள் தஜ்ஜாலை பத்தி எச்சரிச்சிருக்காங்கிறது தெரியுது. ஆனா ஒரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு உருட்டல் மிரட்டலா இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் கிட்ட தஜ்ஜாலை பத்தி சொன்ன அந்த ஒரு விஷயம் ஹதீஸ்ல மிஸ் ஆயிருக்கு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் காணல. எங்க தேடியும் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கலங்கிறது தான் நிஜம். ஆனால் அந்த நமக்கு கிடைக்காத விஷயத்தை இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க அந்த அளவுக்கு மிரண்டு போயிருக்காங்க, பயந்து போயிருக்கிறாங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப தஜ்ஜாலுடைய காலகட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே இறைத்தூதர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அந்த நபி தோழர்கள் பயந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம தஜ்ஜாலுடைய காலத்துக்கு உள்ளேயே பிரவேசம் பண்ணியாச்சு. உலகம் முழுக்கவே பெரும் பீதிகளும் பதற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா சமுதாயமும் இன்னைக்கு ஆபாசத்தால் சீர்கட்டு போயிருக்கிறது. ஆண்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகி ரொம்பவும் அவங்க சீர்கட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். பெண்கள் தன்னுடைய உரிமை அப்படிங்கிற பேர்ல அவங்க தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் கூட இழந்துட்டு அவங்க தங்களையே நிர்வாணப்படுத்திக்கிட்டு என் உரிமை அப்படின்னு போறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கூடவே சேர்ந்து குடும்ப சட்டங்கள் ரொம்ப சிக்கலா மாறி இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அது திருமணமா இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். ஒவ்வொரு நாடும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ரொம்ப ஆவலா இருந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நாடு தன்னுடைய நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனையில தலையிட்டு, நாங்க சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும், இல்லைன்னா நாங்க உங்க படையெடுப்போம், அரசாங்கத்தை மாத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போயிருக்குதுங்கிறத பாக்குறோம். நாட்டுடைய தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு நிலைக்குள்ள இன்னைக்கு உலகம் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிறத நம்ம பாக்குறோம். கருத்து சுதந்திரங்கள் முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டு பெரிய அளவுல மக்கள் சர்வாதிகார பிடிக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். அப்ப இதுக்கு பின்னணியெல்லாம் தஜ்ஜால் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒற்றை உலக ஆட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா சர்வாதிகாரம் மூலியமாக ஒவ்வொரு சமுதாயத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பங்களை சிதைக்கணும்.
எப்படி சிதைக்க முடியும்? ஆண்களை வச்சு ஒரு குடும்பத்தை சிதைக்கிறதுங்கிறது வாய்ப்பில்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆணுமே ஒரு குடும்பத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தையே சிதைச்சிக்க மாட்டான். ஆனா பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சுலபமா இரையாகிறத நம்ம பாக்குறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப சுலபமா உங்களுடைய உரிமை, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய நன்மையான விஷயம் அப்படிங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமா பெண்களை அவன் வழிகெடுத்து ஆண்களுக்கு எதிராகவே திருப்பி திருமணம் செஞ்சுக்கிட்டு போற இடத்துல அங்க பிரிவினைகளை உண்டாக்கி பெண்கள் மூலியமா குடும்பங்கள் சிதைக்கப்படக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். திரும்பவும் சொல்றோம், ஆண்களால குடும்பங்கள் சிதையாது. ஏன்னா அவன் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை அவன் சதச்சிக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ அரசாங்கங்களை வச்சு மக்களை ஒடுக்கிறது, பெண்களை வச்சு குடும்பங்களை சிதைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவும் தெளிவான ஒரு ரூட்டை போட்டு இங்க தஜ்ஜால் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இது தஜ்ஜாலுடைய காலகட்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. திடீர்னு ஒரு நாள் அவன் வெளியே ஆட்சி செய்வான் அப்படித்தானே இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஹதீஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். ஒருத்தன் ஆட்சிக்காக வர்றான் அப்படின்னு சொன்னா திடீர்னு வெளியே நின்றுகிட்டு நான் தான் தஜ்ஜாலு, என்னை பத்தி தான் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் தான் 40 நாளைக்கு ஆட்சியில இருக்க போறேன், அதனால எல்லாரும் என்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைங்க அப்படின்னு சொன்னா யாரும் இந்த ஆட்சிய அதிகாரத்தை கொண்டு போய் அங்கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை வைத்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தன் ஆட்சியில உட்காரணும், அதிகாரத்துல உட்காரணும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை அவன் முன்னாடியில இருந்தே தொடங்கி அந்த ரூட்ல அவன் கரெக்டா போனா அவன் கூட இருக்கக்கூடியவர்கள் அவனுக்கு ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 100% அவனுடைய இலக்கை அவன் அடைந்திட முடியும். அப்ப தஜ்ஜாலும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் மனிதர்களோட தொடர்புல தான் இருக்கானா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக 100% மனிதர்களோட அவன் தொடர்புல தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம மிக நிச்சயமா மறுத்தர முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பத்தி அறிவிச்சதுக்கு அப்புறம் மக்கள்லாம் பயந்துகிட்டு இருந்த நேரத்துல நபி அவர்கள் கூட இருந்த தமீமுத்தாரி அவர்கள் அவங்க தஜ்ஜாலையே நேர்ல போய் பார்த்துட்டு நபி அவர்கள் கிட்ட விஷயத்த சொல்லும் பொழுது நபி அவர்கள் அதை அங்கீகரிச்சாங்க, நீங்க பார்த்தது தஜ்ஜாலை தான் அப்படின்னு. அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னா, அவன் ஒரு தீவுல இருக்காங்கிறது தமீமுத்தாரி அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் நம்ம முழுசாவே படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நபி அவர்களின் அழைப்பாளர் தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று அறிவிப்பதை செவியுற்று நான் பள்ளிவாசல் சென்று நபி அவர்களுடன் தொழுதேன். தொழுகை முடிந்ததும் நபி அவர்கள் சொற்பொழிவு மேடை மீது அமர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் தொழும் இடத்திலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பது தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாவும் அவனது தூதரும் நன்கு அறிவார்கள் என்று நாங்கள் கூறினோம். அல்லாவின் மீது ஆணையாக உங்களை அச்சமூட்டவோ ஆர்வமூட்டவோ நான் ஒன்று கூட்டவில்லை. தமீமுத்தாரி என்பவர் கிறிஸ்தவராக இருந்து பெண்ணிடம் பையத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். தஜ்ஜால் பற்றி நான் உங்களிடம் கூறியிருப்பது போல ஒரு செய்தியை அவர் என்னிடம் கூறினார். அவர் கூறியது, லக்கும் ஜுதாம் ஆகிய குலங்களை சேர்ந்த 30 நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன். அப்பொழுது கடல் அலை 1 மாத காலம் எங்களை கடலில் அலைகழித்து விட்டது. பிறகு நாங்கள் கடலில் சூரியன் அஸ்தமிக்கும் திசையில் ஒரு தீவில் ஒதுங்கினோம். பிறகு நாங்கள் சிறிய மரக்கலம் ஒன்றில் அமர்ந்து அங்கிருந்த தீவுக்குள் சென்றோம். அங்கு முடிகள் நிறைந்த ஒரு பிராணி எங்களை சந்தித்தது. அதன் முன்பகுதி எது பின்பகுதி எது என்று எங்களால் அறிய முடியவில்லை. முடிகள் நிறைந்திருந்ததே அதற்கு காரணம். அப்பொழுது நாங்கள் உனக்கு கேடுதான், நீ யார் என்று கேட்டோம். அதற்கு அந்த பிராணி, கொட்டத்தாரே, இந்த மண்டபத்திற்கு உள்ளே இருக்கும் மனிதரை நோக்கி செல்லுங்கள், அவர் உங்களை பற்றிய செய்தி அறிய ஆவலாக உள்ளார் என்று சொன்னது. அந்த பிராணி ஒரு மனிதரை பற்றி குறிப்பிட்டதை கேட்டு அது ஷைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்து விட்டோம். உடனே நாங்கள் அந்த மனிதனை நோக்கி விரைந்து நடந்தோம். நாங்கள் அந்த மண்டபத்தை சென்றடைந்தோம். அங்கு மாபெரும் உருவமுடைய மனிதன் ஒருவன் இருந்தான். அவனை போன்ற ஒரு படைப்பை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. அவன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கைகள் அவனது தோலோடு சேர்த்து வைத்து இருக்க கட்டப்பட்டிருந்தன. அவனுடைய முழங்கால்கள் கணுக்கால்களோடு சேர்த்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன. அவனிடம் நாங்கள் உனக்கு கேடுதான், நீ யார் என்று கேட்டோம். அதற்கு அவன், என்னை பற்றி அறிய சக்தி பெற்று விட்டீர்கள், எனவே நீங்கள் யார் என எனக்கு கூறுங்கள் என்றான். நாங்கள் அரேபியர்கள். ஒரு கப்பலில் நாங்கள் பயணம் செய்த பொழுது 1 மாதமாக கடல் எங்களை அலக்கழித்ததால் இந்த தீபகற்பத்தில் நுழைந்தோம். அடர்ந்த மயிர்களை கொண்ட ஒரு பிராணியை கண்டோம். அந்த பிராணி, நான் தான் ஜசசா ஆவேன்,
இந்த மடாலயத்தில் உள்ள மனிதரை சந்தியுங்கள் என்று கூறியது. எனவே உம்மிடம் வரைந்து வந்தோம் என்று கூறினோம். அப்பொழுது அவன், பைசான் பேரிச்ச தோட்டத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றான். அந்த தோட்டத்தில் நீ எதை பற்றி கேட்கிறாய் என்று கேட்டோம். அதற்கு அவன், அந்த பேரிச்ச தோட்டத்தின் மரங்கள் கனிகள் தருகின்றனவா என்பதை பற்றியே நான் கேட்கிறேன் என்றான். நாங்கள் ஆம் என்று பதிலளித்தோம். அவன், அறிந்து கொள்ளுங்கள், அது கனியே தராத காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று கூறினான். பிறகு தப்ரியா நீர்நிலையை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். அதில் எதை பற்றி நீ கேட்கிறாய் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு அவன், அதில் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டான். நாங்கள் அதில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது என்று பதிலளித்தோம். அவன், அறிந்து கொள்ளுங்கள், அதில் உள்ள நீர் வற்றும் காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னான். பிறகு ஷாம் நாட்டில் உள்ள ஜுஹர் நீரூற்றை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். நாங்கள், அதில் எதை பற்றி நீ கேட்கிறாய் என்று கேட்டோம். அதற்கு அவன், அந்த ஊற்றில் தண்ணீர் உள்ளதா, அந்த ஊற்று தண்ணீரால் மக்கள் பயிர் செய்கிறார்களா என்று கேட்டான். நாங்கள், ஆம், அதில் தண்ணீர் அதிகமாக உள்ளது, அங்குள்ளவர்கள் அந்த தண்ணீரால் விவசாயம் செய்கிறார்கள் என்று சொன்னோம். பிறகு அவன், உம்மி சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்பதை எனக்கு கூறுங்கள் என்று அவன் கேட்டான். அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவில் தங்கியிருக்கிறார் என்பதை கூறினோம். அரபுகள் அவருடன் போர் செய்கிறார்களா என்று அவன் கேட்க, நாங்கள் ஆம் என்றோம். போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று கேட்டான். அதற்கு நாங்கள், அவர் தன்னை அடுத்துள்ள அரபியரை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் என்று கூறினோம். அவருக்கு வழிபடுவதே அவர்களுக்கு நல்லதாகும் என்று கூறிவிட்டு, நான் இப்போது என்னை பற்றி கூறப்போகிறேன். நான் தான் தஜ்ஜாலாவேன். வெளியேற வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம். அப்பொழுது நான் வெளியே வருவேன். பூமி முழுவதும் பயணம் செய்வேன். 40 நாட்களில் எந்த ஊரையும் அடையாமல் இருக்க மாட்டேன். ஆயினும் மக்கா மதினா ஆகிய 2 ஊர்களை தவிர. அவ்விரு ஊர்களுக்குள் நான் நுழைய முயலும் பொழுதெல்லாம் தம் கையில் வாளுடன் ஒரு வானவர் எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவார். அவற்றில் ஒவ்வொரு வழியிலும் அதை காக்கும் வானவர்கள் இருப்பார்கள் என கூறினான். இதை தமுமுத்தாரி அவர்கள் தம்மிடம் கூறியதாக நபி அவர்கள் கூறினார்கள். மேலும் தமது கைத்தடியால் மிம்பர் மீது தட்டி, இது தைபா என கூறினார்.